காசி சிவனின் அருளால் உயிரின் மறுபிறப்பு. பல யுகங்களாக ஆன்மாக்களுக்கு முக்தி அளிக்கும் புண்ணிய பூமி காசி. இங்கு மரணமடைவோர் மறுபிறப்பு அற்ற நிலையை அடைவர் என்பது தொன்மையான நம்பிக்கை. கங்கை நதிக்கரையில் படித்துறைகளில் நிம்மதியை தேடி வரும் பக்தர்களும் தங்கள் இறுதி காலத்தை இங்கு கழிக்க விரும்பும் முதியோர்களும் காணப்படுவர். மரம் நெருங்கும் வேளையில் உயிர் பிரிவதற்கு சற்று முன் அசைக்க முடியாத ஒரு மர்மம் காசியில் நிகழ்வதாக ஐதீகம். மரணப்படுக்கையில் இருக்கும் ஒரு பக்தரின் காதில் ஒரு தெய்வீக குரல் மெல்ல ஏதோ ஒன்றை உச்சரிக்கும். அது யார்? அவர் உச்சரிப்பது என்ன? அந்த தெய்வீக குரல் சர்வ வல்லமை படைத்த காசி விஸ்வநாதரின் குரல் என்று நம்பப்படுகிறது. அவர் தனது பக்தர்களின் காதில் தாரக மந்திரம் எனப்படும் மோட்ச மந்திரத்தை ஓதுகிறார். ராம என்ற அந்த 2 எழுத்து மந்திரம் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து ஆன்மாவை விடுவிக்கும் வல்லமை கொண்டது. இந்த தாரக மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் எந்த ஒரு ஆன்மாவும் பிறவா பெருநிலை அடையும். காசியில் உயிர் துறப்போருக்கு சிவன் அளிக்கும் இந்த பெரும் வரத்தால் அவர்கள் நேராக முக்தி உலகை அடைவர். இதுவே காசி க்ஷேத்திரத்தின் நிகரற்ற பெருமை. காசியின் மாயம் ஈசனின் அருளில் மறைந்துள்ளதா? உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.